வணக்கம் அவர்களே. பிரான்ஸில் குறிப்பாக பாரிஸில் குடும்ப வன்முறைகள் இந்த காலத்தில் இன்னும் அதிகரித்து வருது. எதுக்கெடுத்தாலுமே குடும்ப வன்முறை இதெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் அப்படின்னு சொல்லி அண்மையில் ஒரு ஆய்வு சொல்லியிருந்தது. இதை தாண்டி பெண்களுக்கு அடுத்ததாக குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2 சடலங்கள் மீட்கப்பட்டுகிறது. தென் பாரிஸில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 3 வயது ஒரு பெண் குழந்தையும் 20 மாத ஆண் குழந்தையும் ரோட்டில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தந்தை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். சரி, நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி விசாரணைலாம் போலீஸாருக்கு மீதி விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களோட அம்மா அவரை விட்டு வெளியில் போகிற, அதாவது விவாகரத்துக்கு எல்லாம் விலகி போகிறதுக்குரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார். அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக என்ன செஞ்சுருக்கிறான்னு சொல்லி சொன்னால், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். தான் தன்னை இவ தாக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும். ஆனால் தாக்கினது எப்போன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னம் இல்லை, அது கடந்த வருடமும் அதுக்கு முதல் வருடமும் நடந்த சில சம்பவங்களை அவள் கொடுத்துருக்குறா போலீஸில் கம்ப்ளைண்ட். இது எப்படின்னு சொல்லி சொன்னால், பெண்கள் முதல் ஆரம்பத்தில் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு பிறகு தங்களுக்கு ஒரு காரணம் வரைக்க, பிரியறதுக்கு ஒரு காரணம் தேவைப்படைக்க அதை பாவிப்பார்கள் சில பேர். அப்போ இவன் அப்படித்தான் அதை பாவிக்க வலிக்கிறார். அதாவது அடித்த உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல நியாயம் இருக்குது. அடித்து போட்ட பிறகு தனக்கு தேவையான நேரம், நமக்கு பிரிய வேண்டிய வர்ற நேரம் தான் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டனான் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அப்போ அது கணவருக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. ஏன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் வேறு எங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவைக்கு அவள் இன்னொருவரோட போகிறா, அவருக்கு இவரை பிடிக்காமல் போயிட்டுது. இப்போ இவர்கிட்ட பிரிய வேணும்னு சொல்லி சொன்னால் காரணம் தேவை. அப்போ பழைய காரணம் ஒன்று எடுத்து கொடுத்துருக்குறா. அப்போ அந்த கோவத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது அவரே குற்றவாளியை தந்தையை ஒத்துக்கொண்டிருக்கிறார். 34 வயது. அவர் போலீஸில் உளவியல் இதில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த உளவியல் சிகிச்சை செய்கிறவர்கள் அந்த ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதுக்காகத்தான் செஞ்ச அப்படின்னு சொல்லியும் 2 குழந்தைகளையும் கொன்று போட்டு தானும் தற்கொலை செய்கிறதுக்குரிய ஒரு காரணம் போய்கொண்டிருக்கே தான் கைது செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அதாவது காரை கொண்டே நேரடியாக மோதி தானும் முறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போய்கொண்டிருந்ததாக சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பிள்ளைகள் எப்போவுமே அம்மாண்டு அப்படின்றதான் உண்மை. அப்போ ஒரு அம்மா போகிறான்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை பத்திரப்படுத்துகிறா முதல் வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு விலகுறாண்டாவே அவள் அதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளுன்னு தான் எடுத்துக்கொள்ளணும். அதை விட இதில் நடக்கிறதுக்கு அவாவும் ஒரு காரணமாக அமைகிறா அப்படின்றத தான் எடுத்து கொள்ளணும். நன்றி.